அண்ணாளை நகைத்தவளோ, அண்ணாளை பரிகாசம் பண்ணினவளோ, அண்ணாளை அழனும் நினைச்சவளோ, ஆமென், சரித்திரம் அவள் பேரை சொல்லவில்லை. அப்படி பிள்ளைகள் பேரை சொல்லவில்லை. ஆனால் சரித்திரம் அன்னாளின் பேரை சொல்லுகிறது. சரித்திரம் அன்னாள் பெற்ற பிள்ளையின் பேரை சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தரின் பாதத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல ஊற்றி பாரு, அழுது பாரு. அந்த அழுகைக்கு தேவனாம் மகிமையுண்டாகட்டும். அல்லேலூயா. இந்த நாளில நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை கண் முன்னே வைக்கின்றேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கவனிங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயன என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ಇಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನ ಒರೆಸುವ ಕರ್ತನಂದ ಹೇಳಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். உங்க கண்ணீர் துடைக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நான் சற்று நேரத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே இந்த நாளிலே எந்த வார்த்தை கொடுப்பது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அழுகருடைய கண்ணீரை நான் துடைப்பேன், அழுகருடைய கண்ணீரை நான் துடைப்பேன். 100 பேர் வரலாம், அந்த 100 பேர்ல ஒருவன் உண்மையா அழுவான், உண்மையா கண்ணீர் விடுவான், உண்மையா துக்கப்பட்டு புலம்புவான். அந்த 100 பேர்ல ஒருவனுடைய கண்ணீரை நான் துடைப்பதினால் கண்ணீர் என்ற வார்த்தை இன்றைக்கு என்னை எதிர்நோக்கி என்னை தேடி வருவர்களுக்கு இந்த வார்த்தை உங்களை தேற்றும் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைப்பேன் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தல் அத்தியாயத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் எந்த விதத்தில் கண்ணீரோடு இருக்கிறோம், எதற்காக நாம் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம்? இந்த கண்ணீர் விடுவதற்கு சிலர் சொல்வாங்க, எப்ப பார்த்தாலும் நீ அழுதுகிட்டே இருக்கிறாயே, ஏன் அழுகிற, ஏன் அழுகிற அப்படின்னு சிலர் சொல்வாங்க. நான் கூட எத்தனையோ பேர் பார்த்து சொல்லுவேன், ஏன் நீங்க அழுகுறீங்க? ಆಮೆನ್. ಯಾಕೆ ನೀವು ಅಳುತ್ತೀರಾ? ಯಾಕೆ ನೀವು ಅಳುತ್ತೀರಾ? ಅಳುಬೇಡ. ಯಾವಾಗಲೂ ನೋಡು, ನೀ ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀಯ, ನೀನು ಅಳುತ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ಯಾಕೆ ಅಳುತ್ತೀಯ? ನಾನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಾನು ಕೇಳಿದ್ದೇನೆ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡುವುದಕ್ಕೆ ಆಮೆನ್ ಯಾವುದು ದಾರಿ ಇದೆ? ಆಮೆನ್. நம்ம அழுதுகொண்டே இருப்பதற்கு எந்த வழி, எந்த காரணம்? எதற்காக நாம் அழுகிறோம்? எதற்காக கண்ணீர் விடுகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 25ஆம் அத்தியாயத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து, அல்லேலூயா. நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயா? காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், எல்லா முகங்கள் இருக்கிற கண்ணீரை நான் துடைப்பேன். அதனால் நீ அழ வேண்டாம், அதனால் நீ புலம்ப வேண்டாம், அதனால் நீ கலங்க வேண்டாம். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நீ கர்த்தர் பேசுகிறார், நீ அழாத. நீ அழுதா உன் கர்த்தர் காணும்படி அழுகு. ஆமென். நீ அழாத. மனுஷன் முன்னால போய் நீ அழுதுகிட்டு இருக்காத, மனுஷன் முன்னால போய் நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காத. அப்படியே நீ அழணும்னா தேவனுடைய சமூகத்துக்கு போ, தேவனுடைய பாதத்துக்கு போ, தேவனுடைய சமூகத்துல உன் முழங்கால முடக்கு, அவர் பாதத்துல சத்தமிட்டு அழு. நீ உன் கண்ணீர் அங்க விடு. அதை விட்டுட்டு மனுஷன் முன்னால போய் என்ன செய்யாத, அழாது. மனுஷன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா?
நீ அழுகும்போது மனுஷன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். மரண வாயில நீ நின்றாலும் கூட எதிரி முன்ன அழாத என்றார். ஒரு அர்த்தம் சொல்லுது. அத சொல்றாரு, மரண வாயில நீ நின்றாலும் கூட எதிரியின் முன்ன நீ என்ன செய்யாத, அழாத. எதிரி முன்னால கண்ணீர் விடாத. உனக்கு ஒரு வேளை மரணம் வருது, ஆமென், நீ மரணத்தின் வாயில நின்னுகிட்டு இருக்கிற, மரணத்தின் போராட்டத்தை நின்னுகிட்டு இருக்கிற, மரண பிரச்சனை நின்னுகிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு கண்ணீர் உன்னுக்குள்ள உன்னை மீறி புலம்பி வருகிறது. அந்த நேரத்தில் கூட உன் எதிரி முன்னால, அதாவது மனுஷன் முன்னால நீ அழாத. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் எதிரிக்கு தேவை உன் மரணம் அல்ல, உன் அழுக. அல்லேலூயா. உன் எதிரிக்கு நீ செத்து போறதல்ல, உன் மரணம் அல்ல, உன் அழுகை. எந்த நேரத்தை நீ அழுவ, எந்த நேரத்தை கண்ணீர் விடுவ, அததான் எதிரி பார்த்து கொண்டே இருக்கிறான். எதிரி உன் அழுகையை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென். அதனால மரணத்தின் வாயில நின்றிருந்தாலும், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கலக்கத்தின் வழியில நின்றிருந்தாலும் தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை மட்டும் பாரு. கர்த்தருக்கு முன்னால போய் அழு. புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன். புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்கே படிங்க. என் ஜனமாகிய குமாரத்தியே, நெருக்கத்தின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதுனா என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையில வடிகிறது. அல்லேலூயா. ஆமென். நீ அழுகிறது, நீ வேதனைப்படுகிறது, நீ துக்கப்படுகிறது, நீ கண்ணீர் விடுகிறது உனக்கு தான் தெரியும் ஏன் அழுகிறான்னு. நீ அழும் பொழுது அங்க சொல்லுகிறது, என் கண்ணீர் சொரிகிறது, என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையில வடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே புலம்பல் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே எரேமியா அழகாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவைகள் நிமித்தம் நான் அழுகிறேன், என் கண்ணே நீராய் சொரிகிறது, என் உயிரை காப்பாற்றி தேற்றுவார் என்னை விட்டு தூரமானார்கள். அல்லேலூயா. என் உயிரை காப்பாற்றி, ஆமென், என்னை தேற்றுவார் என்னை விட்டு தூர போய் இருக்கிறாங்க. ஆமென். என் உயிரை காப்பாற்றுவாங்க நினைச்சேன், என்னை தேற்றுவார்னு நினைச்சேன். அவங்க முன்னால போய் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், அவங்க முன்னால போய் என் சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவங்க என்னை தேற்றுவார் இல்லை. அல்லேலூயா. என்னை தேற்றுவார் இல்லை, தேற்றுவர் ஒரே ஒருவர் தான். ஆமென். உங்களை தேற்றி உங்க அழுகையை மாற்றி உங்க கண்ணீரை துடைக்கிறவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் எம்பெருமானாகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 66 ஐசியா சாப்டர் 66 verse 13. 13ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்ற ஒருவனுடைய தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை உன் தாய் உன்னை தேற்றாம போகலாம், உன் தகப்பன் உன்னை தேற்றாம போகலாம், உன் கூட பிறந்தவன் உன்னை தேற்றாம போகலாம், நீ நம்பினவர்கள் தேற்றாம போகலாம். அதுதான் இந்த புலம்பல்ல சொல்லுகிறார், என் உயிரை காப்பாற்றி. ஆமென். என்னை தேற்றுவார்கள் என்று நம்பினேன், ஆனா அவங்க என்னை விட்டு தூர போயிட்டாங்க. என் அழுகையை பார்த்து, என் துக்கத்தை பார்த்து. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். என் அழுகையை பார்த்து என்னை பரியாசம் பண்றாங்க.
என் அழுகையை பார்த்து என்னை கேலி பண்றாங்க. என் அழுகையை பார்த்து இன்னும் என்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க, வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகம் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய கண்ணீரை துடைக்காம போகலாம், நம்ம வேதனையை பார்த்து பார்க்காம போகலாம், நம்ம துன்பத்தை கண்டு காணாம போயிடலாம், நம்ம பிரச்சனையை பார்த்து அம்மே இன்னும் பிரச்சனை வரட்டும் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். என் அப்பா உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தவர் அப்படி அல்ல. உபாகம 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், உன்மேல் இரக்கமுள்ள தேவன் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உன்னை கைவிட மாட்டேன், எந்த சூழ்நிலை உன்னை கைவிட மாட்டேன். அவர் சொல்றார், உன்னை அழிக்கவும் மாட்டேன். யார் உன்னை அழிக்க வகை தேடினாலும் நான் உன்னை அழிக்க மாட்டேன். அல்லேலூயா. தேவசன் சொல்றான், நான் உன்னை மறக்கவும் மாட்டேன். யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அந்த வசனம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன உள்ள தேவனாய் இருக்கிறபடியாய், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியா, ஆணையிட்ட பிரகாரம் அவர் உன்னை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ நம்பனவன் உன்னை கைவிடலாங்க, உன்னை அழிக்க வகதடலாம், மதிகட்டவனை போல. ஆமென், ஆமென். உன் நன்மையை பெற்று, உன்னால நன்மை பெற்று, உன்னால சந்தோஷப்பட்டு, உன்னால வாழ்வில உயர்வுக்கான வழியை கண்டு, உன்னால ஆமென் நல்ல பாதையை தெரிந்துகிட்டு, ஆமென் உன்னை அவன் கைவிட்டுடலாம், உன்னை மறந்துடலாம், உன்னை 4 பேர் கூட சேர்ந்துட்டு உன்னை அழிக்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் நீ அவருக்கு செய்ததை அவர் மறக்க மாட்டார். நீ என்ன செய்திருக்கிறாயோ அதற்கு பலனை அவர் கொடுப்பா, அதற்கு பலனை உனக்கு கொடுப்பா. அல்லேலூயா. நீ பார்த்த நபர்கள், நீ தேடின நபர்கள், நீ விரும்பின நபர்கள் உன்னை அழிக்க வகை தேடுவார்கள், உன்னை வெட்கப்படுத்த வகை தேடுவார்கள், உன்னை துக்கப்படுத்த வகை தேடுவார்கள், உனக்கு மேல மேல அழுது அழுது நீ கண்ணீர் விட வகை தேடுவார்கள். ஆனா என் அப்பா அப்படி செய்ய மாட்டாரு. என் அப்பா அந்த நேரத்தில் உன்னை அப்படி விட மாட்டாரு. ನನ್ನ ತಂದೆಯಾಗಿಯ ನನ್ನ ಅಪ್ಪ ನಿನ್ನನ್ನು ಆ ರೀತಿಯ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಆ ರೀತಿಯ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ನೀನು ಅವರಿಗೆ ಏನು ಮಾಡ್ತೀಯೋ ಆ ಕಾರ್ಯದಿಂದ ನಿನಗೆ ಅವರು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். உங்க கண்ணீர் யாவும் துடைக்கிறவர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மனுஷங்கிட்ட அழாத, நீ மனுஷங்கிட்ட அழாத. ஹல்லேலூயா. நீ மனுஷங்கிட்ட அழாத, ஏன்னா மனுஷன் துரோகி. மனுஷங்கிட்ட போய் அழாத, மனுஷங்கிட்ட போய் அழுத உன்னை காட்டி கொடுக்கிறவன். ஹல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் அழுதா உன்னை இன்னும் அழ வைக்கிறவன். மனுஷங்கிட்ட போய் அழுதா இல்லாதது பொல்லாதத உன் மேல சொல்லி சொல்லி உனக்கு வேதனையை பெருக செய்கிறவன். மனிதன் பின்னால போய் நீ அழுவதற்கு, கண்ணீர் விடுவதற்கு இடம் கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்ன போ, கர்த்தருடைய பாதத்துக்கு போ. நீ கர்த்தரின் பாதத்தில் போனா அவர் உன் அழுகையை களிப்பா மாற்றுவா, உன் கண்ணீரை ஆமென் மகிமையா மாற்றுவா. எசேக்கியேல் என்ற ஒரு மனிதன் தேவனுக்கு முன்னால நலமான காரியங்களை செய்தவர். எசேக்கியேல் என்ற அந்த மனிதனுக்கு ஆமென் சாவு ஓலை வந்தது. ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார், எசேக்கியா நீ மரித்து போக போகிற, நீ செத்து போக போகிற, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. அல்லேலூயா. இந்த எசேக்கியா மனுஷங்கிட்ட போல, மனைவி கிட்ட போல, யாரையும் தேடி போகல,
இந்த எசேக்கியா அப்பொழுதே அந்த நேரத்தில் கர்த்தரின் பாதத்தில் முழங்காலை ஊன்றுகிறார். கர்த்தரை பார்க்கிறார். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த மரணம்? ஏன் எனக்கு இந்த மரணம்? ஆண்டவரே, நான் உனது பார்வைக்கு நலமானது தானே செய்தேன். நான் பாவம் செய்திருக்கிறேனா? நான் நலமானது தானே செய்திருக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். அழுததை கர்த்தர் பார்த்தார். உடனே எந்த மனுஷன் மூலம் அந்த செய்தியை கொடுத்தாரோ அந்த மனுஷனை ரிட்டர்ன் அனுப்புறப்பா, எனக்கு வேண்டியவன், எனக்கு பிரியமானவன், அவன் அழுகிறது என்னால பொறுத்து கொள்ள முடியல, அவன் கண்ணீர் என் சமூகத்தில் வந்து விட்டது, அவன் விண்ணப்பத்தை கண்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், போ போ போ, நீ போய் சொல்லு எசேக்கியா. உடனே செய்தி திரும்ப வருது. எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீங்க பார்த்தீங்க 38ஆம் அதிகாரத்தில் 1 to 5 வசனம் வாசித்தால், ஐசியா சாப்டர் 38 verse 1 to 5, அழுகிறவனுடைய கண்ணீரை துடைத்து 15 வருஷத்தை ஆண்டவர் இந்த எசேக்கியா கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண ஓலை வந்தும் அந்த மரண ஓலைக்கு கர்த்தருடைய மகிமையிலிருந்து மறுபடியும் ஒரு கனமான செய்தி. எசேக்கியாவே, உன் விண்ணப்பத்தை கேட்ட, எசேக்கியாவே, உன் கண்ணீரை கண்ட, எசேக்கியாவே, உனக்கு இன்னும் 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒருவேளை உங்க சரீரத்தில் பலவீனம் இருக்கிறதா? டாக்டரை பார்த்து பார்த்து பார்த்து, வைத்தியம் பார்த்து பார்த்து சோர்ந்து போனீர்களா? என்னால் நடக்க முடியல, என் கால்கள் வீங்கிக் கொள்கிறது, என் வயிற்று பலவீனம் அதிகரிக்கிறது, என் இருதய பலவீனம் அதிகமா இருக்கு, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, என்னால் முடியல, என்னால் வாழ முடியல. இப்பயும் சொல்றேன், மனுஷங்கிட்ட போய் சொல்லி அழாதீர்கள். இந்த எசேக்கியா போல கர்த்தர்ட்ட போய் அழுகுங்கள். கர்த்தர்ட்ட போய் அழுதா உங்க அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பா. கர்த்தர்ட்ட போய் அழுதா இந்த எசேக்கியாவுக்கு எப்படி பதில் வந்ததோ அப்படியே உங்களுக்கு பதில் வந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அன்னாள் என்ற ஒரு பெண்மணி பல வருஷமாய் பிள்ளைகள் இல்லை. ஆமென். அவளுக்கு பின்னாக வந்த ஒரு பெண் தன் கணவனுக்கு முதல் மனைவி இந்த அன்னாள், இரண்டாவது மனைவி, ஆமென், இரண்டாவது மனைவினால் வந்த வேதனை, இரண்டாவது மனைவினால் வந்த துக்கம், இரண்டாவது மனைவினால் வந்த அவமானம், இரண்டாவது மனைவினால் வந்த பரிகாசம், கேலி, கிண்டல். காரணம் என்ன தெரியுமா? இந்த அன்னாளை எல்கானா அதிகமாய் நேசித்தார், அதிகமாக பிரியம் கொண்டார். ஆனா இரண்டாவது இருக்கிற மனைவியோ அதை கண்டு என் மேல் அதிகமான பாசம் இல்லை, முதல் மனைவியாகிய அன்னாள் மேல மட்டும் இவள் பாசத்தை காட்டுகிறது, இவளுக்கு குழந்தை இருக்கிறதா, ஆனா எனக்கு குழந்தை இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நாளுக்கு நாள் இந்த அன்னாளை துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தாள், அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தாள். அதனால் எத்தனையோ நாட்கள் இந்த அன்னாள் என்ற பெண்மணி உணவு எடுப்பதில்லை, சரியா தூங்குவதில்லை, அழுது கொண்டு அழுது கொண்டு அழுது கொண்டு அமே பட்டினியாய் இருக்கிறத அமே தன் புருஷனாகி எல்கானா கண்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏம்மா நீ அழுகிற, ஏன் நீ சாப்பிடாம கிடக்கிற? அல்லேலூயா. இந்த அன்னாள் அழுவது இரண்டாவது மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் புருஷனுக்கு அது சந்தோஷம் அல்ல. அந்த புருஷன் அன்னாளுடைய அழுகையை பார்த்து, ஏம்மா நீ அழுகிற, கர்த்ததான உன் கர்ப்பத்தை அடைத்து இருக்கிறார், ஏம்மா நீ அழுகிற? இந்த வார்த்தை இந்த அன்னாளுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் சொந்தத்துக்கிட்டயோ பந்தத்துக்கிட்டயோ போய் அழல, தேவாலயத்தில் போய் அழுகிறாங்க.
தேவாலயத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்ப்பீரண்ணா. என்னை பரிகாசம் என்ற பெண்ணு மத்தியில என் கண்ணீரை பார்ப்பீரண்ணா. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில என் கண்ணீரை பார்ப்பீரானால் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பிள்ளைய நான் உமக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஆலயத்துல அல்லது தேவனுடைய சமூகத்துல உன் மனசை ஊற்றி, உன் இருதயத்தை ஊற்றி நீ அர்ப்பணித்து ஜெபித்து அழுவாயானால் அந்த அழுகைக்கு பலன் கிடைக்கும். அந்த அழுகைக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னாளின் அழுகையும் அன்னாளின் அர்ப்பணிப்பும் அன்னாளுடைய கண்ணீரும் கர்த்தருடைய பார்வையில் மேன்மையாய் இருந்தது. எந்த பெண்மணி அற்பமா நினைத்தாலோ, எந்த பெண்மணி பரிகாசம் பண்ணினாலும், எந்த பெண்மணி இவ இன்னும் அலட்டும் நினைச்சாலோ, அந்த பெண்மணிக்கு முன்னால இந்த அண்ணாளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கட்டளையிட்டா. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கனம் பெற்ற புகழ் பெற்ற ஒரு தீர்க்கதரிசினா அது சாமுவேல் தான். அல்லேலூயா, ஆமென். அன்னாளை கேலி பண்ணவளோ, அன்னாளை நகைத்தவளோ, அன்னாளை பரிகாசம் பண்ணினவளோ, அன்னாளை அழணும்னு நினைச்சவளோ, ஆமென், சரித்திரம் அவள் பேரை சொல்லவில்லை. அவருடைய பிள்ளைகள் பேரை சொல்லவில்லை. ஆனால் சரித்திரம் அன்னாளின் பேரை சொல்லுகிறது. சரித்திரம் அன்னாள் பெற்ற பிள்ளையின் பேரை சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மனுஷங்கிட்ட போய் அழுதால் உனக்கு இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனுஷன் முன்னால நீ கண்ணீர் விட்டா இன்னும் கண்ணீரை பார்த்து பார்த்து நகைத்து கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தரின் பாதத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல நீ ஊற்றி பாரு, அழுது பாரு, அந்த அழுகைக்கு பலன் கிடைக்கும். ஆமென், ஆமென். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இந்த ஆமென் எசேக்கியா 4 சுவர்களுக்குள்ள சுவர்புறமா திரும்பி கர்த்தரை நோக்கி அழுதார். அவர் கண்ணீர் விட்டார். கர்த்தர் அழுகையும் சத்தத்தையும் கேட்டு கண்ணீரை துடைத்து 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுத்தார். இந்த பெண்மணியாகிய அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல 4 சுவர்களுக்குள்ள, ஆமென், ஆமென், அல்லேலூயா, இந்த பெண்மணி அழுகிறாள். அழுகையை கர்த்தர் கண்டார். அவள் ஊற்றின இருதயத்தை கண்டார். அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆண் பிள்ளையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். வேதத்தில் உத்தமன் என்று பெயர் பெற்ற யோபு கர்த்தருக்கு முன்னே அவர் அழுகை சாதாரணப்பட்ட அழுகை இல்லை. யோபு 16ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், தன்னை சார்ந்தவர்களுடைய பரிகாசம், தன் மனைவியுடைய வார்த்தையின் நிந்தையான பேச்சு, தன்னை சுற்றி இருக்கிற எல்லாம் விட்டு ஓடின அந்த ஓட்டம் யோபு வாழ்க்கையில மறக்க முடியல. யோபு கர்த்தருக்கு முன்னே அழுகிறார். எப்படி அழுகிறார்? யோபு 16:20 பார்க்க, என் சிநேகிதர், என்னை சார்ந்தவர்கள், என்னை சேர்ந்திருக்கிறவர்கள் என்னை பரிகாசம் பண்ணிட்ட. இவன் உத்தமன் தானே, இவன் உத்தமன் தானே, கர்த்தர் நேசித்தவன் தானே, கர்த்தர் என்று சொன்னவன் தானே, இவ பார் இவன் சரீரத்தை அழுகி நாட்டம் எடுக்கிறது. அவன் மனைவி எங்க, அவன் பிள்ளைகள் எங்க, சொத்தங்க. இன்னைக்கு அப்படிதான் உன்னை என்னையும் பார்த்து இவங்க இயேசு இயேசுன்றாங்க, இவங்க இயேசு பின்னால தானே நிக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன்றாங்க. இவங்க நிலை என்ன பாத்தியா? அவங்கள பார் எப்படி கார், அவங்கள பார் எப்படி பங்களா, அவங்க எவ்வளவு சொகுசா இருக்காங்க, எவ்வளவு ஆனந்தமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ குறுக்கு வழியில போய் ஆனந்தமா இருக்கிற, நான் கடினமா கர்த்தருக்கு முன்பாக கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் வரும் என்று காத்திருக்கிற, அது எனக்கு மங்களகரமாய் இருக்கும். இந்த பூமியில ஒருவேளை நான் கஷ்டத்தை அனுபவித்து மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துல அவர் வலது பக்கத்தில் உட்கார்ந்து சம்பூர்ணமாய் வருகிற உன்னை என்னை கொண்டு நியாயம் விசாரிக்க வைப்பாரு. நீ இன்னைக்கு சொல்லலாம், பாத்தியா தீர்க்கதரிசி எப்படி இருக்கார் பாத்தியா, ஊழியன்னு ஓடுறார் பாத்தியா. நீ சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நாளை எனக்கு கவலை இல்லை. என்னைக்கு மரணம் வந்து அவர் வலது பட்சத்தில்
ஆனா நீ சம்பூர்ணமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. நாளைக்கு உனக்கு மரணம் வந்து விட்டா நீ சம்பூர்ணத்தை கொண்டு போவாயா? இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறது, சபைகள் எப்படி இருக்கிறது, விசுவாச குடும்பங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? ஊழியத்துக்கு வந்த உடனே கார் வேணும், ஊழியத்துக்கு வந்த உடனே பங்களா வேணும், ஊழியத்துக்கு வந்த உடனே கழுத்துல செயின் வரணும், ஊழியத்துக்கு வந்த உடனே பிள்ளைங்க பேர்ல சொத்து வந்துடணும். ஆமென். என் ஆண்டவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மணிக்கணக்கில் ஆமென் ஆமென் அவர் ஃபுல்லா நடந்தே தான் போயிருக்கிறார், நடந்து தான் ஊழியம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த ஊழியங்கள்லாம் ஆமென் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். ஆமென் பசித்தவருக்கு பசியை போய்க்கு இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. வியாதிகளை குணமாக்கி இருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் தான் பண்ணேன் அவர் சொல்லல. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. கொஞ்சம் ஏதாவது ஒருத்தர் நல்லா ஆயிட்டாங்கன்னா, என்னால் தான் நீ நல்லா இருக்கிற, நீ என்ன எனக்கு கொடுத்த? அவளுக்காக வேண்டுதல் செய்கிற தேவரே சகலத்தின் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. ஆமென். தன் சினை அடுத்து ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது தன் சிநேகிதர்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. அவர் ஜெபிப்பதை கர்த்தர் கண்டார், அவர் ஜெபித்ததை கர்த்தர் கண்டார். எத்தனாவது வசனம் படிங்க? 10வது வசனத்தை படிங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்ல, அல்லேலூயா, அவன் முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமையை இரட்டத்தினாக இரட்டிப்பாக கர்த்தரால் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. எந்த மனுஷங்கிட்டும் உன்னால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படணும், உன்னால் தான் நான் ஆசீர்வதிக்கப்படணும் கை நீட்டல. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். சில நேரம் வாக்குறுதிகளை மறக்க கூடாது, வாக்குறுதிகளை நினைக்கணும்னு சில நேரம் நம்முடைய உள்ளத்திலிருந்து சொல்லிடுறோம். ஆனா அதுவே கேலியும் கிண்டலும் பரிகாசமா மாறிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தியா நான் எப்படி இருக்கேன் பாத்தியா, என்கிட்ட கேட்டாங்க பாத்தியா? ஆமென். என் கர்த்தர் உன்னை டெஸ்ட் பண்ற, நீ எப்படிப்பட்ட ஆள்னு டெஸ்ட் பண்றாரு. நீ என்ன கொடுக்கறது, நான் கொடுக்கறேன்டா. ஆனா நீ எப்படி இருக்கிற, உன் மனசு என்ன, உன் இருதயம் எப்படி? மகளே உன் இருதயம் என்ன, உன் மனசு என்ன? நீ கொடுக்கறியா? நீ சொன்னீல அதை செய்றியா? அதனால என் மகனை திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்தின. ஆனா நீ என்ன நினைக்க தெரியுமா? என்கிட்ட வந்து கை நீட்டாங்க பாத்தியா, என்கிட்ட வந்து கேட்டாங்க பாத்தியா? நாக்கு மேல பல்ல போட்டு நமக்கு வாய்க்கு வந்ததை பேசுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் யோபுவை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமைய கனமாய் ஆசீர்வதிக்கிறார். தங்க நாணயங்களால பொன் சவரங்களால அமைந்த யோபுவை கனமாக ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? யோபுவை கைவிட்டாரா? இல்ல. யோபுக்கு வந்த கொடுமை, யோபுக்கு வந்த வேதனை, யோபுக்கு வந்த துக்கம் இன்னைக்கு உனக்கும் வரல, எனக்கும் வரலங்க. கொஞ்சம்தான் அதுக்கே இந்த பாடுபடுறோம். என்ன கைவிட்டான். என்னங்க கைவிட்டான்? உன்னை இயேசு கைவிட்டாரா? என் ஆண்டவர் உன்னை கைவிட்டாரா? ஆமென். யோசித்து பாருங்க, நம்ம நிலைகளை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கும் பின்னிலைமை எப்படி? இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் எப்போ உங்களை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அப்ப நீங்க சரண் பண்ணணும். ஆமென். சும்மா மூக்கில் அப்படியே விட்டுக்கிட்டு கண்ணில் விட்டுக்கிட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இதெல்லாம் தூக்கி எறிங்க. மனுஷங்கிட்ட போய் இனிமேல் அழுகிறத விடுங்க, ஆண்டுகிட்ட போய் அழுங்க. ஆமென். உங்களுக்காக யார் அழுகிறா அவங்களோட அழுங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க.
உங்களுக்காக யார் அழுகிறா? நிஜமா யார் அழுகிறா? உன் மனசுல தெரியல, சும்மா சும்மா ஏன் போய் அழுதுட்டு இருக்கிற? அல்லேலூயா, ஆமென். சத்தத்தை உயர்த்தி உங்களை தான் சொல்றேன். கர்த்தர் பார்த்து தானே வந்திருக்கிறீங்க, ஆண்டோட பேச தானே வந்திருக்கிறீங்க, அவர் சமூகத்தில் தானே நீங்க வந்திருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். தாவீது கர்த்தர் முன்னே அழுதார். பலன் இல்லை அவருக்கு அழுகிறதுக்கு. தன் குடும்பத்தை இழந்து நிற்கிறாரு, அழுகிறதுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30:4 சொல்லுகிறது, அவருக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லை. இது மட்டும் சொல்லல, எத்தனையோ சங்கீதங்களை எழுதுறார். அவர் சொல்லி சொல்லி இக்கட்டில, துன்பத்தில, ஆமென், நெருக்கத்தில, துயரத்தில, பாடுகள்ல, கொலைவெறியாய் ஆமென் சவுல் துரத்தி கொண்டிருக்க ஒவ்வொரு துரத்துற காரியங்களில எல்லாத்திலும் இந்த தாவீது அழுதார். எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் சங்கீதம் 6:6 சொல்லுகிறது, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமென். சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. சங்கீதம் 6:6 வரை பார்க்கும் பொழுது, சத்துருக்களுக்கு முன்னால அவர் அவரை கம்பீரப்படுத்தி இருக்கிறார், அவரை கனப்படுத்தி இருக்கிறார், அவரை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல நீங்க 10 அப்படி 12 வரை பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை பாருங்க. குறிப்பா 17, 18, 19, 20 இதை பார்க்கும் பொழுது அந்த சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமா, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்தத இன்று தேவன் விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்ன உன் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீ என்ன செய்யல? நல்ல கிறிஸ்தவன், தேவனுக்குள் பரிசுத்த ஆவியில வளருகிறவன், தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறவன், அவன் இன்னொருத்தர் கொள்றதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். வாயினாலும் சரி, பார்வையினாலும் சரி, கத்தினாலும் சரி. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? ஆமென். வாயிலேயே கொன்னு போடுறோம். கேட்கிறோம் பாரு கேள்வி, பேசுறோம் பாரு பேச்சு, பார்க்கிறோம் பாரு பார்வை. என்னங்க நீங்க கம்பெனி எடுக்கிறீங்க, ஏசு ஏசுன்னு கூப்பிடுறீங்க, தரிசனத்தை காண்றீங்க, அல்லேலூயான்றீங்க, அந்நிய பேசுறீங்க. ஆமென், ஆமென். அவாண்ட பொய்கள், அவாண்டமா பேசுற காரியங்கள். தேவனுடைய பிள்ளைங்க நீங்க, தேவனுடைய பிள்ளைங்க தானே நீங்க, அதிகாரத்துக்குரியவங்க தானே, அபிஷேகம் பெற்றவங்க தானே, அந்நிய பாஷை பேசுறவங்க தானே, தரிசனங்களை காண்கிறவங்க தானே. நீங்க எப்படி பேசுறீர்கள்? ஆமென். உள்ள வந்தே போய் பேசுறீங்க, மறைச்சு பேசுறீங்க. நீங்க போய் சொல்லிடலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்ன அவர் ஒரு நாள் கேட்பாரு, நீ இந்த பொய் சொன்னியா ஏன்னு. ஆமென் சொல்லுங்க. கணவனை மறைச்சு மனைவி பொய் சொல்றது, மனைவி பறிச்சு கணவன் பொய் சொல்றது, பிள்ளைகளை மறைச்சு பெற்றோர், பெற்றோரை மறைச்சு பிள்ளைகள். ஆமென். இதனால நீங்க என்ன சந்தோஷத்தை காண போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு ஆட்டோவில் ஒரு சம்பவம் போட்டுக்குன்னு ஒரு பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் அதை படித்தேன் அப்படின்னு சொல்லி. எப்படி படித்தாரா? அவர் படிக்கும்போது சொல்கிறாரு, அதாவது அவருக்குள்ள தோணினது, அவர் மனசில் வந்த ஒரு காரியம். ஒரு ஆட்டோவில் சவாரி பண்ணும்போது அவர் மனசில் வந்து ஒரு காரியம் அப்படியே யோசிச்சுட்டே போனார். அவர் அதை தெளிவாக சொன்னார். சொல்லும்போது அது என் காதல் விழுந்தது. எப்படின்னா, ஒரு மனைவியை அடக்கி கணவன் ஜெயித்தால் ஒரு மிருகம் ஜெயித்ததாக அர்த்தம்ன்றார். நல்லா புரியுதா நான் சொல்றது? ஆமென், அல்லேலூயா. ஒரு மனைவியை அடக்கி கணவன் ஜெயித்தால் ஒரு மிருகத்தை, இனத்தை, மிருகத்தை ஜெயித்ததாக அர்த்தமா. ஆமென்.
ரெண்டாவது சொல்றாரு, அதே கணவனை அடக்கி மனைவி ஜெயித்தாள். அல்லேலூயா. ஒரு அடங்கா பிடாரிக்கு அர்த்தம்ன்றார். ஆமே. என்னத்துக்கு அர்த்தம்? அடங்கா ஆமா, அடங்கா பிடியாரியை ஜெயித்ததுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஆனா உண்மையா சொல்றாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல்வி அடைந்து வாழ்ந்தால் ஒரு குடும்பம் ஜெயிச்சதாக அர்த்தம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல்வி அடைந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக வாழ்ந்தால் அந்த குடும்பம் ஜெயிச்சதாக அர்த்தம். ஆமென். இன்றைக்கு அப்படியா? என்ன அவங்க இப்படி சொல்லிட்டாங்கல்ல, இன்னார் முன்ன பேசிட்டாங்கல்ல, அது மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது உள்ளே வச்சுக்கிட்டு அதே பாட்டு தான். அதே, என்னை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கல, எங்களை பார்த்தா அவனை பிடிக்கல, என்ன பார்த்தா அவனுக்கு பிடிக்கல, பார்த்தா பிடிக்கல, பார்த்தா அப்படி. அப்ப பார்க்காத. அல்லேலூயா. நான் பேசினாலே உனக்கு இப்படி பேசாத, என்னை கண்டாலே நீ காணாதிரு. அல்லேலூயா. என்ன பேச்சதெல்லாம்? கொஞ்ச நாளா சபைக்குள்ள பரிசுத்தாவின் வித்தியாசமா அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். நிறைய பெண்கள், சில பெண்கள்லாம் சொல்றாங்க, பாஸ்டர்மாலாம் இந்த நைட் ப்ரேயர் நடத்தும் போதெல்லாம் அவங்கள பற்றி சொல்றாங்க, ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க பந்தாடுற மாதிரி பந்தாடிக்கிட்டு இருக்கிறீங்க. அவரோடு பேசுறீங்க, அவர் உங்ககிட்ட பேசுறார், அவங்க உங்க தலைமையில கை வச்சு உங்களுக்கு நடக்கிறத சொல்றார், நடந்தது சொல்றார், நடக்க போறதுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, என்ன செய்றீங்க? உங்க ஆட்டத்தில் தான் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க ஓட்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க பாடுற பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆடுற ஆட்டம், நீங்க ஓடுற ஓட்டம், நீங்க பாடுற பாட்டம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உன் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்னை நம்புறவங்க தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என் கர்த்தர் அப்படி அல்ல. ஒரு நாள் உனக்குள்ள போட்டிருக்கார் பாருங்க ஒரு நூல், அதை அவுத்து விட்டுருவார். அல்லேலூயா. அங்க பேதுரு பார்த்து சொல்ல, நீ கட்டினா அங்க மேல கட்டப்படும், நீ அவுழ்த்தா மேல அவுக்கப்படுன்னு. ஆமென். அது ரெண்டும் இல்லாம போயிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்து. ஆமென். தாவீதின் அழுகை, அது கீழே நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, சவுல் நீ ராஜாவாயிருப்பாய், ராஜாவாயிருப்பாய். தாவீதின் அழுகையை கர்த்தர் கண்டா, அந்த சத்தத்தை கேட்டா, அந்த கண்ணீரை துடைத்தா, எதிரிக்கு முன்னாக இந்த தாவீதை ராஜாவாக மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு எத்தனை எதிரி இருக்கிறாங்க? அடுத்தவங்க யாரும் எதிரி இல்ல, நம்ம குடும்பங்க தான் நமக்கு எதிரி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். முகம் பார்க்கும்போது அன்பு, முகம் பார்க்காத போல ஒரு அன்பு. முகம் பார்க்கும்போது அன்பு, முகம் பார்க்காத போது ஆப்பு. அல்லேலூயா. உன் நடிப்பும் வேஷம் எவ்வளவு நாளைக்கு? நான் உங்களை ஏமாத்துறேன்னா எவ்வளவு நாளைக்கு ஏமாத்துவேன்? ஆமென். யோசித்து பாருங்க. உங்களை ஏமாத்துறது தான், கர்த்தரை ஏமாத்துறது ஒன்று தானே. அல்லேலூயா. என் அதிகாலை ஜபம் என்னத்துக்கு? அடிக்கடி வேதத்தை வாசித்து தியானம் பண்றது எதுக்கு? நான் வீடு வீடா போய் சுவிசேஷம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஸ்டேஜ் மேல ஏறி தீர்க்கதரிசனம் சொல்றது என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆமென். யோசித்து பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அல்லேலூயா. நீ அந்த சபைக்காரங்களை பார்த்து நேசிக்காம உன் சபைக்காரங்களையே பார்த்து நேசிக்கிறது பெருசல்ல. எல்லாம் ஒரு நேசிப்பு இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பணம் இருக்கிறவங்க பின்னால ஒரு கூட்டம், பணம் இல்லாதவங்க பின்னால ஒரு கூட்டம். அப்போ சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி. நம்ம வாழ்க்கை நம்ம கையில கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படினாலும் வாழணும்ன்றது அல்ல, அவன் எப்படியாவது கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வாழணும்னு தான் அவர் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அவனை வாழ்நாள் முழுதும் மறக்காத. ஆமென். அவர் சொல்ற, 1 மைல் தூரம் கூப்பிட்டா நீ எத்தனை மைல் தூரம் போகணும்? நீ 2 மைல் தூரம் போகணும். ஆமென். ஏ
அவன் உனக்கு ஒரு உபகாரம் பண்ணி இருக்கிறான், உனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கிறான். இன்னைக்கு அப்படியா? வழி காமிச்சவன என்ன செய்யறது? தூக்கி கீழே போட்டு அமுக்கிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். எவன் குருட்டு வழி காட்டுறானோ, எவன் வேண்டாத வழி காட்டுறானோ, எவன் மாயமான வழி காட்டுறானோ அதை பிடிச்சிட்டு பறந்துக்கிட்டு இருப்பான். ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு நாள் திடீரென்று ஃப்ளைட் என்ன செய்யும்? வீட்டு மேலே மோதி தீ பிடிக்கும். வீடுன்னா என்ன? நம்ம தான் வீடு. இப்போ நாம தான் இப்போ ஃப்ளைட்டாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இடிச்சு அப்படியே நொறுங்கி போய் அழுகியாய் உக்காந்துக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பெர்க்மன்ஸ் சொல்றார், நீ அளவே நீ அள வேண்டா. ஆமென். அதிசயம் செய்திடுவா. ஆமென். இன்னொரு பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். கண்ணி கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கண்ணி கடலில் மூழ்கி கலங்கி தவிக்கிறாயோ, கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, கர்த்தருன் அடைக்கலம். மனே அவர் சொல்றார், முடக்கத்தை விட்டு, அவன் கட்டுகளை விட்டு, ஆமென், படுக்கை விட்டு, சாபத்தை விட்டு, நோயை விட்டு, பாவத்தை விட்டு அவர் பாடுறார், எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா எழுந்து வா. போதகர் அழைக்கிறார், உன்னை தான் அழைக்கிறார். ஆமென். இன்றைக்கு நீ எழும்பு. எத்தனை முறை நீ எழும்புவ? எழும்பி எழும்பி முடங்கிற, எழும்பி எழும்பி முடங்கிற. ஆமென். எழும்பி எழும்பி முடங்கிற. அல்லேலூயா. சொல்லுங்க. அதிகாலை எனக்கு தூக்கம் வரல 2-3 நாளா. இந்த 2-3 நாளுமே தூக்கம் இல்லை. அப்படியே ஜெபிக்கும் போது நம்ம சபை குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், ஆமென், எல்லாரையும் அப்படியே காமிச்சிட்டு வர. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அப்படியே காட்டுறார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவர். அப்படியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், அதுல ஒரு சிலர் பேரை மட்டும் முத்திரை தரித்து அப்படியே பறக்கிறாங்க. ஆமென் ஆமென் ஆமென். ரொம்ப எச்சரிக்கையா சொல்றேன், எந்த நேரம்னாலும் கர்த்தர் வரலாம். நாளைக்கு தான் வருவாரு, அடுத்த வருஷம் தான் வருவாரு அப்படிலாம் நினைச்சு ஏமாந்துடாதீங்க. எப்பனாலும் வரலாம், இன்னும் எத்தனை வருஷம்னாலும் வரலாம். ஆனா அவர் வரும் நேரத்தில், ஆமென், அல்லேலூயா, நீ ஓடுறோம், பாடுறோம், பிடிக்கிறோம், எடுக்கிறோம், கட்டுறோம், மூட்டை போடுறோம், நம்ம ஒழிச்சு வைக்கிறோம், பொய்ய சொல்றோம், எல்லாம் பண்றோமே. அவர் வரும்போது பறந்து செல்வோமா? ஆமென், அல்லேலூயா. அவர் வரும்போது ஆதி காலத்தை சொல்றாங்க, ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்திரிப்பேன் ஸ்தோத்திரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திரிப்பேனா. இன்னும் அந்த பாட்டில் நீங்க போனீங்கன்னா அழகா பாடுறாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிச்சு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா போதும், அவளோடு கூட்டத்தில் வாழ்ந்தால் போதும். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை. ஆமா. இன்னொரு பாடுற, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேகமீது தூதரோடிதோ இதோ, மேசையா கிறிஸ்தேசையா. ஆமென். ஓ சொல்லுங்க, வார வார மகிழ் கம்பீரம் இயேசு வாரா. ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் வருவாரு.
அவர் வரும்போது பார்த்துக்கலாம், சொத்தை நம்ம பக்கம் வச்சுக்கலாம், பிள்ளை சம்பாதிக்க வைக்கலாம், அந்த சீட்டை போடலாம், இந்த பணத்தை இங்கே பண்ணலாம், அங்கே நம்ம லோன் எடுத்துக்கலாம், இங்கே இது பண்ணிக்கலாம், அதில் கட்டிடலாம், இதை கட்டிடலாம், மூட்டை கட்டிடலாம், காட்டை கட்டிடலாம் நினைச்சா நீ கட்டிக்கிட்டே இருப்ப. உடம்புலெல்லாம் வியாதி தான் கட்டிக்கிட்டு இருப்ப, துன்பத்தை தான் கட்டிக்கிட்டு இருப்ப, வேதனை தான் கட்டிக்கிட்டு இருப்ப, துக்கத்தை தான் கட்டிக்கிட்டு இருப்பேங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் மனைவி ஒரு செய்தியை காமிச்சாங்க. ஒரு சிரிப்பு நடிகர், ஆள் பார்த்தா ஆட்ட சொட்டமாக இருக்கிறவர், இப்போ பார்த்தா இப்படி இருக்கிறார். அவர் பார்க்கும்போதே எனக்கு துக்கமாயிடுச்சு. அவருடைய பிள்ளைங்க அழுகிறத பார்த்தா அவ்வளோ வேதனை, வரவங்கெல்லாம் அழுகிறாங்க அந்த நியூஸை பார்க்கும்போது. அவர் மரணத்தை சந்திச்சு விட்டா. இன்னும் வயசு இருக்குது. ஆமென். இன்னும் 46 வயசுங்க, இன்னும் வயசு இருக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, 53, 52, 53 வயசு போயிட்டு இருக்கு. 46 வயசுங்க. அந்த குடும்பம், அந்த சார்ந்த ஜனங்கை நேற்றைய எப்படி இருந்தார், இன்றைக்கு என்ன? தகனம் பண்ணியாச்சு, மண்ணில் வச்சாச்சு. அந்த குடும்பத்தின் நிலை என்ன யோசித்து பாரு. ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார், நானே அம்மா கிட்ட 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருந்தார். வாழ்றேங்க, பிள்ளைங்களுக்காக வாழ்றோம். ஆனால் பிள்ளைங்க நமக்காக எப்படி வாழ்றாங்க? பிள்ளைங்களுக்காக இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஓடுறோம், ஆனால் பிள்ளைங்க நமக்காக எப்படி ஓடுறாங்க? எப்படின்னா போங்க, எப்படின்னா கஷ்டப்படுங்க அப்படின்னு நம்ம பெற்றோரை வேதனைப்பட்டு கொண்டு பிள்ளைங்க கிடக்குறாங்க. ஐயா, என் சரீரத்தெல்லாம் சொல்லணும்னா சொல்றதுக்கே இல்லைங்க ஐயா. அதனால தான் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை நினைச்சு புலம்பிட்டு கிடக்குறாங்கங்க. இவன் ஜாலியா ஜெகஜோதியா, நல்ல சாப்பாடு தான், நல்ல பிரியாணி தான், நல்ல வண்டி தான், நல்ல போக்குவரத்து தான், நல்ல சம்பாத்தனை தான். ஆனா அவன் பெற்றோர் மேல கரிசனை உண்டா? அல்லேலூயா. இந்த தாவீது தன் குடும்பத்து மேல கரிசனை இருந்தது. ஆமென். அவருடைய அழுகைக்கு பலன் கிடைச்சிச்சு. எந்த மனுஷன் எதிரியா நின்னானோ அந்த மனுஷன் சொல்றான், கர்த்தர் என்ன உன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, ஆனா நீ என்ன செய்யல? கொன்று போடவில்லை, என்ன ஒண்ணுமே பண்ணலையே. நீதான்டா மனுஷன், நீதான் இந்த பட்டணத்துக்கு ராஜாவா இருக்க முடியும். ஒரு கிறிஸ்தவனை பார்த்து மற்ற ஜனங்கள் சொல்லணும், நீதான்பா கிறிஸ்தவன், நீதான். இந்த ஜனங்க மத்தியில் நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உன் நடவடிக்கை பார்க்கிறேன், உன் பேச்சை பார்க்கிறேன், உன் பழக்கத்தை பார்க்கிறேன். அப்படி பேர் வாங்கணுங்க, அப்படி பேர் எடுங்க. உன்னை பத்தி பொய்யான குற்றச்சாட்டு வேற ஒருத்தர் சொல்றான்னு சொல்லட்டும். என்ன கூட தான் சொல்றாங்க, என் மனைவி கூட தான் சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியும் நான் கிறிஸ்துக்குள் எப்படி இருக்கிறேன். அந்த வாழ்க்கை போதுங்க, அந்த வாழ்க்கை போதும். மனுஷனுக்கு ஏற்ற பிறகு நடிக்க வேண்டாம், மனுஷனுக்கு ஏற்ற பிறகு ஜீவிக்க வேண்டாம். உன் ஜீவியம் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நட, வாழ்ந்து காட்டு. அல்லேலூயா. இன்னொரு நபரை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் அண்ணாள் அழுதாங்க. ஆமென். அவங்கள நினைச்சு அழுதாங்க. எசேக்கியா அழுதார், அவரை நினைச்சு அழுதார். யோபு அழுதார், அவரை நினைச்சு அழுதார். தாவீது அழுதார், அவரையும் அவர் குடும்பத்தை நினைச்சு அழுதார். ஆனா இங்க ஒருத்தர் அழுதார் பாத்தீங்களா? அவர்தான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவராய் அழுதார். தந்தை அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் அழுதார். இன்றைக்கு நீங்கள் நானும் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? ஆவில கலங்கி, உள்ளத்துல கலங்கி, அவர் கண்களில கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? யாருக்காக நீங்க அழுகிறீங்க? உங்களுக்காகவே அழுதுகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இயேசுவாகிய தேவன் பிதாவுடைய விருப்பத்தின் பிரகாரம் பிறந்தவர். ஆமென். அவருடைய சித்தத்தின்படி பிறந்தவர். ஆனா இன்னொருத்தருக்காக அழுகிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் ஆவியில கலங்கினார். ஆமென். 35ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டார். ஆமென். கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவாகிய கர்த்தர்
ஆமென். அழுகிறவர்களுக்காக, கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காக, துக்கப்படுவர்களுக்காக, வியாதி உள்ளவர்களுக்காக, பிசாசு பிடிகளுக்காக, மாந்திக கட்டுக்காக, பாவம் செய்கிறவனுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமென். வந்தவர் வந்த வேலை நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தவர் வந்த வேலையை நிறைவேற்றி பரம தரிசனத்தின் பிரகாரம், பரம பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரம் பரம மகிமைக்கே கடந்து போனார். ஆமென். அவர் சொல்லுகிற, நான் போவேன், திரும்பவும் வருவேன். அல்லேலூயா. மனித சாயல்ல நான் வந்தேன், இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியா உலாவிக் கொண்டு இருப்பேன். இன்றைக்கு அவர் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. வாழும் காலங்களில் நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்கு சேர்த்து கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவ பிள்ளைகளா நாம் வாழ்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பா. அல்லேலூயா. உங்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். நீங்கள் அழ வேண்டாம். எங்க அழ வேண்டாம்? மனுஷனுக்கு முன்னால. சொல்லுங்கன்னா சொல்லுங்க. ஆமென். மனுஷனுக்கு முன்னால போய் அழ வேண்டாம். யாருக்கு முன்னால? கர்த்தரின் பாதத்தில் அழுங்கள். ஆமென். அன்னாளின் அழுகை கண்ணீர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை தந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமென். எசேக்கியாவின் அழுகை, அவருடைய கண்ணீர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. யோபுடைய கண்ணீர், அமே இழந்த பிள்ளைகள் திரும்ப, அமே குடும்பம் திரும்ப, இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் தாவீதின் அழுகை, தாவீதின் கண்ணீர், தன் குடும்பம் அமே கனமாக்கப்பட்டது. தாவீது ராஜா என்ற கனத்தை மகிமையாய் அடைந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் கண்ணீரோ மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறது. இயேசுவின் கண்ணீரோ பிசாசு பிடிகளை நீக்குகிறது. இயேசுவின் கண்ணீரோ அம்மே பில்லி சுனிய கட்டுகளை அழிக்கிறது. இயேசுவின் கண்ணீரோ நடக்க முடியாதவனை நடக்க வைக்கிறது. இயேசுவின் கண்ணீரோ பல வியாதிகளை குணமாக்குறது. இயேசுவின் கண்ணீரோ பார்வையடைய செய்கிறது. இயேசுவின் கண்ணீரோ செவிடுகளை திறக்க செய்கிறது. இயேசுவின் கண்ணீரோ நடமாட முடியாதவர்களை நடக்க வைக்கிறது. இயேசுவின் கண்ணீர் பாவ சாபங்களை நீக்கி ரட்சிப்பை கொடுத்து பரலோகத்தில் கொண்டு போய் அவருடைய வலது பரிசத்தில் உட்கார வைக்கிறது. அந்த மகிமைக்குரிய கண்ணீரை நீங்களும் விடுவீர்களானால் உங்க கண்ணீருக்கு பதில் கிடைக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு செகண்ட் எல்லாரும் எழுந்து நின்று தெய்வக்கரத்தில் நம்மை கொடுப்போம். ஆண்டவரே, என் கண்ணீரை துருத்தியில கண்டிருக்கிறேன். ஆண்டவரே, சங்கீதம் தாவீது சொல்றார், 56ஆம் சங்கீதத்துல 8வது வசனத்தை சொல்ற, என் கண்ணீரை துருத்தியில கண்டீரு. உங்கள் கண்ணீர் வெண் கண்ணீரையும் கர்த்தர் துருத்தியில காண்கிறவராய் இருக்கிறபடியா நீங்கள் நான் அவருடைய சமூகத்தில் கொடுப்போமா? ஒரே ஒரு செகண்ட் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரின் திருப்பாதத்தில் நம்மை கொடுப்போமா? அவரை மட்டும் பார்க்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க மாற்றணும்பா. ஆண்டவரே, நானும் இப்படிதான் அழுதுகிட்டு இருந்தேன். என் புருஷனை பார்த்து, என் மனைவியை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து, மற்றவங்களை பார்த்து அழுது அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க கரத்தை நான் வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை தருகிறேன் சொல்லி அப்படியே கொடுப்போமா? அப்படியே அவர் கரங்கள் கொடுப்போமா? உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல அழகும் இல்லப்பா. அழகே அழகே நீதான் அழகே, அழகே அழகே நீதான் அழகே. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் நான் தேடுகிறேன், உலகத்தில் நான் எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன், உம்மை போல அவர்களை காண முடியலப்பா.
இன்னைக்கு என்கிட்ட அன்பு காட்டுறாங்க, நாளை வம்ப காட்டுறாங்கப்பா. பொய்களும் ஏமாற்றங்களும் உண்மைக்கு மாறாக நடக்கிறாங்க. யாரிடத்துல பழகுவது, யாரை நேசிப்பதுன்னு தெரியல. ஆனா நீங்க மட்டும் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கைவிடாதவர், எங்களை மறக்காதவர். உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை துடைத்து உடைய அழுகையை மாற்றி உடைய ஆசீர்வாதமா வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின்